இந்த காயில எல்லாம் கூட துவையல் செய்யலாமா? பாக்கறதுக்கும் சரி சாப்பிடறதுக்கும் சரி அப்படியே பருப்பு துவையல் மாதிரி இருக்கும். சாதத்துக்கு, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே சூப்பரா இருக்குங்க. இது முட்டைக்கோசுல பண்ண துவையல். முட்டைக்கோசே பிடிக்காதுன்றவங்களுக்கும் இந்த துவையல் பிடிக்கும். ஒரு காயை நாலா வெட்டி அதுல ஒரு பகுதியை மட்டும் எடுத்து நான் வெட்டி வச்சிருக்கேங்க. கெட்டியா இருக்க போர்ஷனையும் சேர்த்து வெட்டிக்கலாம். ஒரு கடாயில 3 to 4 ஸ்பூன் எண்ணெய் ஊத்திக்கோங்க. ஊத்திட்டு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்து பருப்பு சேர்த்துட்டு சிம்ல வச்சு கொஞ்சம் லைட்டா பிரவுன் ஆகுற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நீங்க தேங்காய் சேர்க்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, உளுந்து பருப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன பல் பூண்டு ஒரு 7 பல் பூண்டு, ஒரு 10 சின்ன வெங்காயம், 4 அல்லது 5 வரமிளகா கூட நீங்க சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்ப வரைக்கும் அடுப்பு சிம்ல தான் இருக்கு. இப்ப இதோட நம்ம வெட்டி வச்சிருக்க முட்டைக்கோசையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. இந்த அளவு பாத்தீங்கன்னா 4 பேர் சாதத்துக்கு போட்டு சாப்பிடுற அளவுக்கு இருக்குங்க. சும்மா 2 தடவை தண்ணி தெளிச்சு மட்டும் விட்டுட்டு மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சுட்டு ஒரு 8 to 10 நிமிஷம் வச்சீங்க அப்படின்னா நல்லா வெந்துரும். நடுவுல ஒரு தடவை மட்டும் எடுத்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. காய் பாத்தீங்கன்னா கண்ணாடி பதத்துக்கு வந்திருக்கணும். கொஞ்சம் டிரான்ஸ்பரண்ட் ஆனதுமே அது வெந்திருக்கும்னு அர்த்தம். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு பாத்தீங்கன்னா 1/2 ஸ்பூன் கல்லுப்பு போதும். புளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் மட்டும் வதக்கி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இந்த அளவு தேங்காய் வெட்டி சேர்த்திக்கோங்க. நீங்க துருவி கூட சேர்த்துக்கலாம். நீங்க காலையில செஞ்சு மத்தியானத்துக்கு எடுத்துட்டு போற மாதிரி இருந்தா தேங்காயும் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறினதுக்கு அப்புறமா மிக்சி ஜார்ல சேர்த்துட்டு முதல்ல தண்ணி ஊத்தாம ட்ரையா பொடிச்சு எடுத்துக்கோங்க. அப்புறமா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் கொரப்பா அரைச்சு எடுத்துக்கோங்க. இது தாளிக்கணும்னு அவசியம் இல்லை. இட்லி தோசைக்கு வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் டைல்யூட் பண்ணிக்கோங்க. சாதத்துக்குன்னா இப்படி கெட்டியாவே வச்சுக்கோங்க. நான் யூஸ்வலா மத்தியானம் வச்சிருக்க முட்டைக்கோஸ் பொரியல் மிச்சாச்சுன்னா இந்த மாதிரி துவையல் பண்ணுவேங்க. நீங்களும் இதை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணுங்க.